வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாச்சோஸ். ரொம்ப கிறிஸ்பியான நாச்சோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாக ஆரம்பித்தோடனே ஆஃப் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசி மாவு 1.5 கப் நான் சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் போல் நான் மூடி வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சிடலாம். 1 நிமிஷம் போல் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை உடனே நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை உருட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப தின்னாக உருட்டணும். இந்த மாதிரி ஃபோக் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸா கட்டர் எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம அதை சின்ன சின்னதாக நல்லா ஷேப்பாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த சின்ன சின்ன பீஸ் எடுத்து இதில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம கலர் எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த அளவுக்கு பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சின்னு. பபிள்ஸ்லாம் அடங்கணும். நான் இதை எடுத்துடுறேன். இப்போ நான் வேறு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் பவுடர், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஆஃப் ஸ்பூன் சால்ட் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அது உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து இந்த மாதிரி நான் லைட்டாக ஷேக் பண்ணுறேன். அதாவது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அது ஈவனாக வரணுன்றதுக்காக. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் உடச்சி காட்டுறேன். எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.